சொன்னாங்க இது இருந்தா நல்லா இருந்திருக்கும் சொன்னாங்க. அண்ணாமலை அவர்களை தவிர மற்ற சீனியர் லீடர்ஸ் அப்படி நான் போல நிறைய பேர் அப்படி நான் போல. அதே மாதிரி ஏடிஎம்கேலையும் வந்து நம்ம பேருக்கு சொல்றதா இருந்தா நம்ம வந்து திரு வேலுமணி உட்பட பலர் சொன்னாங்க, நிறைய பேர் உள்ள சொன்னாங்க. அப்ப நமக்கு புரிஞ்சுக்கிறது என்ன, டேக்கவே என்னன்னா, ரெண்டு தரப்புலையுமே கூட்டணி விரும்பினவங்க நிறைய இருந்தாங்க. ரெண்டு தலைமைக்கும் ஒரு ரிசர்வேஷன் இருந்ததுனால அப்படி அவங்க என்ன நினைச்சாங்க, திரு எடப்பாடி என்ன நினைச்சாருன்னு, பாஜகவின் வளர்ச்சி அதிமுகவுக்கு நல்லதல்ல. ஒரே ஒரு சின்ன சந்தேகம் சார், ரெண்டு தலைமை அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அண்ணாமலை தான் சொல்றேன், அண்ணாமலை தான் மாநில தலைமை தான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் முடிச்சிருக்கேன். பாஜகவின் வளர்ச்சி அதிமுகவுக்கு நல்லதல்ல, அண்ணாமலையின் வளர்ச்சி நமக்கு நல்லதல்ல அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி கருதினார். அப்ப இவங்க எல்லாரும் அதுக்கு தான் அந்த ரெண்டு பேரும் முயற்சி பண்ணல. எடப்பாடி அண்ணாமலை என்ன நினைச்சாருன்னா, நாம இந்த இடத்துல நம்பர் 1 கட்சியா வரணும், நம்ம கட்சியுடைய ஆட்சியை வேணும். அப்ப ஒன்னொன்னா நீங்க வந்து முதல்ல பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னா நீங்க விடுதலை சிறுத்தையில முந்தணும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முந்தணும், மதிமுக முந்தணும், நாம் தமிழர் முந்தணும், இப்படி ஒருத்தரா முந்தி அப்புறம் அதிமுக முந்தணும், அப்புறம் தான் திமுக முந்த முடியும். அப்ப ஒன்னும் ஸ்டெப்பா போகணும்னு அவர் நினைக்கிறார். அப்ப அதிமுக நமக்கு வந்து எதிரில் உள்ள நினைக்கிறார்.